Hear my cry. The cords of death entangle me. The anguish of the grave consumes me. Do not ignore my tears. I am overcome by sorrow. I call upon the name of the Lord. Lord, save me! My enemies will be gone. They will turn back in shame. Why do they not burn? People of Judah, rise! God is with us! He's with us! God is with us! சபையார் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். அறுவடைகளின் உரிமையாளரே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய மந்தையின் ஆடுகளாகி எங்களை ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புகிறவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்று நாங்களும் எங்கள் பற்றுறுதியில் எந்த சூழ்நிலையிலும் உம்மிலே நிலையாக நிலைத்திருக்க, அநீதி அநியாயம் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்க எங்களோடு துணை நில்லும் ஆண்டவரே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்றுபடினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லோரும் நின்ற வண்ணமாகவே திரிய கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரை, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர்,
சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையிட்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லோரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சற்று நேரம் சொல்லி வருகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது அறிக்கை. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 1 முதல் 20 வரை திருவசனம். இதற்கு பின் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியதாவது: அறுவடையோ மிகுதி, வேலையாட்களும் குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியிருப்போரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில்
உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறி இருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகூமே, நீ வாழலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாள வரை தாழ்த்தப்படுவார். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார். பின்னர் 72 பேரும் மகளுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்காக வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அறுவடையும் மிகுதி, ஆட்கள் வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் வேண்டுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேனே. இந்த அருமையான நாளிலே எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய நிலையான சாட்சிகளாக வாழ இந்த நல்ல நாளிலே அடியார்களை அழைக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள், தேவ ஜனம். உம்முடைய அழைப்பின்படி, அழைப்பிற்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி நாங்களும் உம்முடைய பிள்ளைகள், நீரே எங்களுக்கு எல்லாம் என்பதை நாங்கள் அறிவிக்க அடியார்களை ஆசீர்வதிக்க இந்த நல்ல நாளிலே வேண்டி நிற்கின்றோம். இந்த நல்ல நாளிலே இந்த நாளுக்கான உம்முடைய சத்தியத்தை அடியனை மூடி மறைத்து நீரே பேசி உம்முடைய சத்தியத்தை கேட்கின்ற நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்ட ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே அக்டோபர் மாதம் என்று சொல்ல போனால் அக்டோபர் மாதத்திலே நிறைய காரியங்கள், திருச்சபை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த கொரோனா என்ற கொடிய கொள்ளை நோயின் காரணத்தால் அநேக காரியங்கள் தாமதமாகவோ இல்லை நடக்காமலோ இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாளிலே நம் எல்லோரையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்காதிருக்க நாம் எல்லோரும் எந்த சூழ்நிலையும் எங்களை உங்களுடைய அன்பில் இருந்து பிரிக்காது என்பதை உறுதிப்பட நம்முடைய ஆண்டவர் எங்களுடைய கடவுள்,
எங்களை எந்த நிலையிலும் எங்களை பாதுகாக்கின்றவர் அவரே என்று உறுதியாக நிற்க நம்மை அழைக்கின்றது. நாம் எல்லோரும் இன்று இறை மக்கள் என்பதை உறுதிப்படுத்த, இறை மக்கள், நாம் எல்லோரும் இறை மக்கள் என்று சான்று பகர வேண்டும். சான்று பகர வேண்டும். இறை மக்கள், இறை மக்கள், இறைவனுடைய பிள்ளைகள். இறைவனுடைய பிள்ளைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வேத பாடங்கள் நமக்கு மிகவும் அருமையாக விளக்குகின்றன. இன்றைய நல்ல நாளிலே நாம் வாசித்திருக்க வேண்டிய 4 வேத பாடங்கள். அதிலே முதலாவது வேத பாடமாக தானியேல் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 12 முதல் 30 வரை வசனங்கள். தானியேல் புத்தகத்திலே 8வது அதிகாரம் என்றாலே எல்லோருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த, ஞாபகம் உள்ள, அடிக்கடி கேட்டிருக்கின்ற ஒரு சம்பவம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் எப்படி ஆண்டவருடைய உண்மையான சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இரண்டாவதாக திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகளிலே 18வது அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள திருவசனங்கள். அதிலே அப்பல்லோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிகவும் ஆணித்தரமாக அறிந்து தெரிந்து புரிந்தவைகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு தேவ மனிதனாக வெளிப்படுகின்றார். மூன்றாவதாக சங்கீதம் 15. அந்த சங்கீதம் 15 நாம் வாசிப்பது, ஒரு மனிதன், யார் உம்முடைய திருமலையில் ஏறக்கூடியவர்? சுத்தமுள்ள மனிதன், எல்லாவற்றிலும் சுத்தமுள்ள மனிதன் என்பதை விளக்குகிறது. 4ஆவதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 72 சீடர்களை, 72 பேரை அவர் செல்ல இருந்த ஊர்களுக்கு அனுப்புகின்றார் என்பதை வாசிக்க வேண்டும். இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக யாராவது படிக்க கொலோசையர் 2வது அதிகாரம் 5 முதல் 7 வரை. கொலோசையர் கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள், நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். கொலோசையர் நிறுவனத்திலே பவுல் அடிகளார் வேரூன்றி நிற்க வேண்டும். எதிலே வேரூன்றி நிற்க வேண்டும் என்று பவுல் அடிகளார் கொலோசையர் சபையாருக்கு எழுதுகின்றார், நிருபத்திலே எழுதுகின்றார். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்தும் வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். வேறு சொல்லணும்னா, எந்த ஒரு மரமும் நிலையா நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனுடைய வேர்கள் ஆணி வேர் என்று சொல்லுவோம். ஆணி வேர் மற்ற கிளை வேர்கள் எல்லாமே உயிருள்ளதாக பூமியில் இருந்து தண்ணீரை, தேவையான சத்துக்களை மரத்துக்கு
எடுத்து கொடுக்கக்கூடியதாக வேறு நிலைத்திருந்தால் மரம் செழிப்பாக இருக்கும். ஒண்ணு இரண்டாவது படிக்க வேதத்தில் பிரியமாயிருந்து பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரமாக இருப்பதற்கு அதன் வேறு எங்கே ஊங்கி இருக்க வேண்டும்? நீர்கால்களின் ஓரத்திலே, நீர்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு வேறு ஊன்றிய மரமாக இருக்க வேண்டும். அவனுடைய அந்த மரத்தின் இலைகள் உதிரவே உதிராது. இன்று நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை மக்களாக அவருக்கு சாட்சி, அவரின் சாட்சியை நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவதிலே அவருடைய உண்மையான சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலை, இந்திய சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலை, இந்திய சூழ்நிலை, இந்திய சூழ்நிலையிலே நாம் அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு முடியுமோ கிறிஸ்தவர்கள் எல்லோருமே, சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லோருமே மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் கடந்த வாரத்துக்கு முன்னதாக சொன்னோம், நாம் எல்லோரும் யார் சொல்லுங்க? நாம் எல்லோரும் கம்யூனியன் திருவிருந்த ஆராதனை நாம் சொல்ற அறிக்கை, உங்களுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். உங்களுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். அந்த அறிக்கையிடுதலிலே நாம் மிகுதியாக உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எபேசியர் கடித நிருபத்தில் 3:17 யாராவது படிக்கிறேன்? எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக, அன்பிலே வேரூன்றியவர்களாக, விசுவாசம் ஆண்டவரின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த விசுவாசம் வெளிப்படுவது எங்கே என்றால் அன்பு. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். பவுலடிகளார் அந்த அன்பிலே நீங்கள் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். வேரூன்றியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட முடியும், நீங்கள் சாட்சிகளாக வாழ முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் முதலிலே கேட்டது போல் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, தெய்வ அன்பிலே வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும், வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வேரூன்றியவர்களாக முதல் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். படிக்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாய் இருக்கின்றோம், கர்த்தருடைய வேதத்திலே வேரூன்றியவர்களாக இருக்கின்றோம் என்றால் இலையுதிராத மரத்தை போல செழிப்பாக கிறிஸ்துவில் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ
ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லோருக்கும் இன்றைய சூழ்நிலை சொல்ல போனால் இந்திய சூழ்நிலை மிகவும் கடுமையான ஒரு நிலையை நாம் எல்லோருக்கும் முன்வைக்கின்றது. ஒரு நாடு, ஒரு காடு, ரேஷன் கார்டு, ஒரு கார்டு இருக்கணும், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு எல்லாமே ஒன்று வர்றது மாதிரி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வருவதை பற்றி நல்லதுதான், கெட்டதல்ல. ஆனால் அது வருகின்ற முறைதான் தவறு. வருகின்ற முறைதான் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இப்பொழுது எங்கெல்லாம் இருப்பவர்கள் இங்கு வந்து வேலை செய்கின்றார்கள், இங்கு உள்ளவர்களுக்கு வேலை இல்லையே என்று நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதற்கு எல்லாமே காரணம் அன்று ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அவர்கள் 2 பேருமே ஆண்டவருக்கு சாட்சியாக சாத்தானுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று படைத்திருந்தார். ஆனால் அவர்கள் 2 பேருமே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாதவர்களாக மாறிவிட்டனர். ஆண்டவருக்கு சாட்சி அவருடைய பிரசன்னத்திலே அவருக்கு முன்பாக வாழுகின்றவர்கள் அவருக்கு மறைவாக சென்று சாத்தானுக்கு அடிபணிகின்றார்கள். அந்த சாத்தானுக்கு அடிபணிந்ததன் காரணமாக ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாக வாழ முடியாத காரணத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் வரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி இழந்திருந்த மனித மாண்பினை திரும்ப பெற நமக்கு உதவி செய்ய வரும் வரை அந்த நிகழ்வு, அந்த நிலை நிலைத்திருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக தோன்றி ஆதாம் ஏவாள் எவ்வாறு கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்களோ, சாட்சியாக வாழ முடியாமல் இருந்தார்களோ, அதற்கு எதிராக முழுமையாக தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதே போன்று நம் எல்லோரையும் ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, கீழ்ப்படிகின்றோம் என்றால் அவரை நம்புவது, அவரை நம்பினதால் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டால் நான் நன்றாக இருப்பேன் என்று நாம் நினைக்கின்றோம், உறுதிப்பட வாழுகின்றோம். அந்த உறுதிப்பட வாழுகின்ற நிலையை விளக்குவதுதான் இன்றைய நாளுக்கான ஒவ்வொரு வேத பாடமுனை. முதல் வேத பாடத்திலே நாம் படித்தோம் என்றால் தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1 கடைசி வரை நாம் படித்தோம் என்றால் கூட அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் 3 பேரும் எப்படியெல்லாம் அவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் எல்லா நிலையிலும் எங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கு யெகோவா தேவன் மட்டுமே கடவுள் என்று உறுதிப்பட நிற்கின்றார். அதைத்தான் இன்று ஆண்டவர் நம் எல்லோரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். அவர்களுக்கு சொன்ன பொழுது அங்கே நடக்கின்ற காரியம் என்ன என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அரசனுடைய கண்களிலே நற்பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நற்பெயர் பெற்ற நிலையிலிருந்து அவர்களுக்கு தீய பெயரை, கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் ஒரு சிலர் முயற்சி செய்து தருணத்தை தேடுகின்றார்கள். தேடுகின்ற நேரத்தில் இப்பொழுது இந்த 3வது அதிகாரத்திலே நேபுகத்நேசர் அரசன் ஒரு பெரிய சிலையை செய்கின்றார். எவ்வளவு பெரிய சிலை! நேபுகத்நேசர் அரசன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள பொற்சிலை ஒன்றை செய்வித்தார். இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் செஞ்சிருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி பெரிய சிலை இருக்கு. அதை திறந்து வைப்பதற்கு பெரியவர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு சிலையை செய்து, பொற்சிலை செய்து, அந்த சிலைக்கு முன்பாக அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரும் வர வேண்டும், முக்கியமானவர்கள் எல்லோரும் வர வேண்டும். அவர்கள் எல்லோரும் வந்து அங்கே தாரை தப்பட்டை முழங்கும் பொழுது எல்லோரும் தாழ விழுந்து வணங்க வேண்டும். எதை? அந்த சிலை. அந்த சிலை அரசனுடைய உருவத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற நெபு என்ற கடவுள். அந்த சிலையை வணங்க வேண்டும். வணங்காதவர்களை என்ன செய்வார்களாம்?
தீயிலிட்டு சுட்டெரிப்பார்கள், தீச்சூளையிலே எரித்து விடுவார்கள். இது கொடுக்கப்பட்டிருந்த நியமம். அந்த நாள் வந்த பொழுது, அந்த நாளிலே எல்லோரும் அழைக்கப்படுகின்றார்கள். சிலைக்கு முன்பாக எல்லோரும் நிற்கின்றார்கள். நிற்கும் பொழுது தாரை தப்பட்டை மியூசிக் எல்லாமே முழங்குகின்ற நேரத்திலே எல்லாரும் தாரை விழுந்து வணங்குகின்றார்கள். இந்த 3 பேரும் நின்ற வண்ணமாக நிற்கின்றார்கள். அதை பார்த்த அவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லோரும் அரசரிடம் சொல்லுகின்றார்கள், அரசரிடம் நீங்கள் கொடுத்த ஆணைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அந்த 3 பேரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அரசர் அந்த 3 பேரை அழைக்கின்றார். அழைத்து அரசனுடைய ஆணைக்கு எதிர்த்து நிற்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டு, இப்பொழுதாவது தாரை தப்பட்டை முழக்கங்களிலோ எல்லாமே முழங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அந்த 3 பேருடைய பதில் என்று சொல்ல போனால், சாத்ராக் மேஷாக் 16ஆம் வசனம். இல்லை, படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தியுள்ள போர்ச்சிலையை வணங்குவதும் இல்லை என்று சொல்கிறார். நேரடியாக ராஜாக்களே சொல்றாங்க. எந்த விதமான மறைமுகமான 11 இல்லை, நேரடியாக அவங்க சொல்றது. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர், அவரே எங்களை உன் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசே, நாங்கள் உம்முடைய தெய்வத்தை வழிபட மாட்டோம், நீர் நிறுவிய போர்ச்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை என்று தெளிவாக விளக்கமா சொல்லிடுறாங்க. இதுதான் நாங்க இதுதான் எங்கள் கடவுள், நாங்கள் நம்புகிற கடவுள் யெகோவா தேவன். நாங்கள் நம்புகிற கடவுள் யெகோவா தேவன் மாத்திரமே. அவரை தவிர எங்களுக்கு கடவுள் ஒருவரும் இல்லை. அவரையே நாங்கள் வணங்குவோம். அவரை அல்லாமல் வேறு தெய்வங்களை வணங்குவதும் இல்லை. நீர் வணங்குகின்ற தெய்வம் என்றால் அதன் பெரிய கடவுளா? நீர் வணங்குகின்ற தெய்வமாக இருந்தாலும் அதை நாங்கள் வணங்க மாட்டோம். நீர் நிறுவி இருக்கின்ற பெரிய பொற்சிலையை நாங்கள் தாழ விழுந்து வணங்க மாட்டோம் என்று மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள். சொன்னதால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தீச்சூளையிலே சாதாரணமாக இருப்பதை விட 7 மடங்கு அதிகமாக சூடுபடுத்தி தீச்சூளையை அதிகரித்து, தீயை அதிகரித்து அதிலே தள்ளுகின்றார்கள். தள்ளுவதற்கு யாரையெல்லாம் அனுப்பி 3 பேரையும் கட்டி உள்ளே தள்ளுகின்றார்களோ அந்த தள்ளியவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அங்கே சூளையில் தீயின் தாக்கம் இருந்தது. ஆனால் உள்ளே சென்று 3 பேரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இன்னும் ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதை சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்த ராஜா என்ன செய்யறது? என்னப்பா 3 பேரை தானே உள்ள போட்டோம், 3 பேரை கட்டி உள்ள போட்டோம், அவங்க 3 பேர் நடந்துட்டு இருக்காங்க, அவங்களோட இன்னொருத்தரும் நடந்துட்டு இருக்கான், அவனை பார்த்தாக்க தெய்வகுமாரன் மாதிரி இருக்கிறானே என்று சொல்லி கேட்டு அவர்களை விடுவிக்கின்றார். விடுவிக்கும் பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த 3 பேருடைய சாட்சி எந்த அளவிற்கு ஒரு உறுதியான ஒரு விளைவிக்கக்கூடிய நன்மையை விளைவிக்கக்கூடிய கடவுளை அந்த தேசத்திலே நிலைநாட்டக்கூடிய ஒரு சாட்சியாக இருந்தது என்றால் ராஜா சொல்லுகின்றார் 28 படியில
ராஜாவுடைய தீர்மானத்தை சொல்லிவிட்டார். அது வரைக்கும் சொல்ல போனாங்க, ராஜா யெகோவா தேவனுடைய வல்லமையை அறியாதவனாக இருந்தார். யெகோவா தேவனுடைய வல்லமையை அறியாதிருந்த அவனுக்கு அவருடைய பிள்ளைகள், அவருக்கு உண்மையாய் இருப்பவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும், நாங்கள் எந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், நீர் நிறுவி இருக்கின்ற இந்த தெய்வத்தை, இந்த சிலையை கூட நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் வணங்குகின்ற தெய்வம் நீ எந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை தள்ளனாலும் அங்கேயும் எங்களை பாதுகாக்க முடியும், அவரால் முடியும். அப்படியே அவர் பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட கவலை இல்லை, உம்முடைய தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்ன அவர்களை தீயில் இட்டு எரிக்கின்றார்கள். எரித்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவர்களை காப்பதற்காக தேவதூதன் ஒருவன் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றான் என்பதை பார்த்த அரசன் மக்களுக்கு கொடுக்கின்ற அரசுக்கே கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆணை, இந்த நாட்டில இருந்து, இந்த நேரத்தில் இருந்து, இந்த 3 பேர் வணங்குற தெய்வம் தான் நம்ம தெய்வம். இந்த பொற்சிலை தெய்வம் இல்லை, நான் வணங்குகின்ற தெய்வம் இல்லை, இவர்கள் 3 பேரும் வணங்குகின்ற தெய்வம் தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு எதிராக யாராவது ஏதாவது பேசினால் கூட அவர்கள் எல்லோரும் தீச்சுளையில் இட்டு மட்டும் கண்டது நம்ம வெட்டி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சொன்னதோடு மட்டும் இல்லாம அவர்களுக்கு பெரிய பதவி உயர்வு கொடுக்கின்றனர். அவர்களுக்கு பெரிய பதவி உயர்வு கொடுக்கின்றனர். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த மாதிரிப்பட்ட சாட்சியாக வாழ நம் எல்லோரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி, இறை மக்களின் சாட்சி. நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்படாவிட்டாலும் நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒரு சில நேரங்களிலே தவறுகள் செய்யும் பொழுது, நாம் கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு ஜபம் செய்யும் பொழுது, கடவுள் என்னமோ நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவர் எனக்கு முன்னால் நினைக்கிறாரு, நான் சொல்றது கேட்கிறாரு, எனக்கு என்னோட அவர் பேசுகின்றாரு என்றெல்லாம் சொல்லுகின்றோம். நாம் தவறுகள் செய்யும் பொழுது அவர் எங்கேயோ தூரமா போக சொல்லிட்டு நம்ம தவறுகள் செய்யலாம். அவர் கடவுளே இல்லை, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு என்று கூட நினைக்காமல் பொய் சொல்வது, தவறுகள் பேசுவது, மற்றவர்களை இழிவாக நடத்துவது, மற்றவர்களை தரம் தாழ்த்தி நடத்துவது, இப்படிப்பட்ட செயல்களால் செய்யப்படும் பொழுது கடவுள் இல்லை என்றுதான் நாம் சொல்லுகின்றோம். ஆனா கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, மண்டியிட்டோம் அப்படின்னாக்க, இப்போ முழங்கால் படிக்கிட்டு விட்டோம் என்றால் கடவுள் தான் அவங்களுக்கு முன்னால் நிற்கிறார். அப்ப தோன்றுகின்ற கடவுள் நீ பொய் சொல்லும் பொழுது, மற்றவர்களை தாழ்ந்த நிலையில் நடத்தும் பொழுது எங்கே போகின்றார்? இப்ப இந்த அரசன் நெபுகத்நேச்சர் ஆண்டவரை அறியாத நாட்கள் வரை, இந்த 3 பேருடைய சாட்சிகளை காணும் வரை பொற்சிலை செய்தான். தான் வணங்குகின்ற தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அவர்கள் 3க்கும் கொடுத்த வாக்கை, நீ தீச்சூளையில் இட்டாலும் அங்கேயும் எங்களை காக்க வல்லவராய் எங்கள் ஆண்டவர் என்று சொன்ன அந்த வார்த்தை பார்க்கின்ற நம்புகின்ற நெபுகத்நேச்சர் அரசாங்கம் முழுவதும் அவருடைய மக்கள் எல்லோருக்கும் ஆணையிட்டு சொல்லுகின்றார், இன்றிலிருந்து இந்த நாட்டுக்கே தெய்வம் யெகோவா தேவன். அந்த அளவிற்கு நம்மை பார்க்கின்ற, நம்முடைய இன்று கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் பார்க்கின்றவர்கள் இவர்கள் சாட்சி நிறைந்தவர்கள். இவர்களை பார்த்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய சகோதரன சகோதரியோ, கிறிஸ்தவர் அல்லாத சகோதரனோ சகோதரியோ எத்தனை பேர் என்பதை நினைத்து பாருங்கள். நம்மை பார்த்து நல்லவர்களாக மாறியவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய வாழ்வின் முறையை பார்த்து வாழ்வை மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேருடைய சாட்சியை பார்த்து அரசனே மனம் மாறினான், அந்த நாடே மனம் மாறியது. நாம் ஒவ்வொருவருடைய செயலாலும், நம்முடைய வாழ்க்கையினாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையினாலும் எத்தனை பேர் மனம் மாறி இருக்கின்றார்கள்? எத்தனை பேர் அவருடைய
குடும்ப சூழ்நிலையிலிருந்து நல்ல சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார். இது நம் எல்லோருக்கும் இந்த 3 பேரும் கொடுக்கின்ற ஒரு சாட்சி. நாம் எல்லோரும் அதே போன்று சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கின்றார். சாட்சிகளாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் கடவுளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் வேண்டும். கடவுளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் வேண்டும். அறிவிப்பதற்கு தேவையான ஞானமும் வேண்டும் என்று இன்றைய 2வது வேத பாடமாக நாம் வாசித்திருக்க வேண்டிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 18வது அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள அப்பல்லோ என்பவரை பற்றி நாம் வாசித்திருக்க வேண்டும். அந்த அப்பல்லோ ஒரு கிரீக் நாட்டை சேர்ந்தவர். அலெக்சாந்திரியாவில் பிறந்து அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா இடங்களிலும் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய திருமகன், அவர் வழியாக ரட்சிப்பு உண்டு என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். சொன்னாலும் அவர் பேசுவதிலே தவறு இருக்கின்றது, தியாலஜி இறையியல் கம்மியாக இருக்கின்றது என்பதை உணர்கின்ற அகிலா பிரசிலா 2 பேரும் அவரை அழைத்து சென்று அவருக்கு இன்னும் அதிகமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை கற்றுக் கொடுத்து பேச வைக்கின்றார். ஏனெனில் அவர் பேச்சு வல்லமை உள்ளவராக இருந்ததால் அவருக்கு ஆர்வம் இருக்கின்றது. ஆண்டவரை பற்றி அறிவிக்க ஆர்வம் இருக்கின்றது என்பதை அறிந்த அகிலாவும் பிரசிலாவும் அவரை அழைத்து சென்று அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி அதிகமாக பேச வைக்கின்றார். நாம் அறிந்த எல்லோரிலும் ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு. நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலடிகாரை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று பிரிவினைகள் உண்டாகி இருந்தது என்பதை கூட பார்க்கின்றோம். அந்த பிரிவினைகள் வரக்கூடிய அளவிற்கு இவர் ஒரு திருச்சபையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இவருக்கு ஞானம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச அவருக்கு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை கண்ட அகிலாவும் பிரிசிலாவும் அவருக்கு முழுமையான தியோலாஜிக்கல் எஜுகேஷன் கொடுக்கின்றார்கள். அதை பெற்றுக்கொண்ட அவருடைய வாழ்வு ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு சாட்சியுள்ள வாழ்வாக மாறுகிறது. அவருடைய பெயரால் ஒரு திருச்சபையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னையே அர்ப்பணித்து சாட்சியாக வாழ்ந்தார். 3வதாக நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு லூக்கா எழுதிய நற்செய்தியிலே இன்று நான் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே 72 சீடர்களை ஆண்டவர் அனுப்புகின்றார் என்பதை பார்க்கின்றார். அதே போன்று 9வது அதிகாரத்தை எடுத்து படித்தவர்கள் அங்கே முதலிலே யாரை பற்றி சொல்கிறார்கள் சொல்லுங்க. 12 திருத்தூதர்களை ஆண்டவர் அவருடைய பணிக்காக அனுப்புகின்றார். 9வது அதிகாரத்திலே இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். 12 பேர் அனுப்பினார். 12 பேரை அனுப்பிய ஆண்டவர் 10வது அதிகாரத்தில் 72 பேரை அனுப்புகின்றார். 72 பேரை சாட்சிகளாக வாழ அனுப்புகின்றார். அவர்களை அனுப்பும் பொழுது அந்த 12 சீடர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினாரோ அதே போன்று அதே அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் தாம் செல்லவிருந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்புகின்றார். அவரை அனுப்புகின்றார்.
தாம் சென்றால் என்ன சொல்லுவோம் சொல்லியிருப்பாரோ அவைகள் எல்லாவற்றையும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்புகின்றார். எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி அனுப்புகின்றார். எந்த வீட்டுக்குள் நுழைகின்றீர்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். உங்களுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அப்படிப்பட்டவருடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு நீங்கள் வெளியேறும் பொழுது உங்களுடைய காலில் ஒட்டியிருக்கும் தூசியை கூட உதறிவிட்டு வாருங்கள். உங்களிடமிருந்து அவர்களுக்கு தேவையான ஒன்றுமில்லை. ஏனெனில் ஆண்டவர் சொல்றது 16ஆம் வசனம் படிக்கல. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறார். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவர் என்னை அனுப்பினவரையே அசட்டை பண்ணுகிறார். தந்தையானவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருமகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவர் தன்னுடைய சீடர்களை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். உங்களுடைய வார்த்தையை யார் கேட்கவில்லை, அவர்கள் என்னுடைய வார்த்தையும் கேட்கவில்லை. என்னுடைய வார்த்தையை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவருடைய வார்த்தையும் கேட்கவில்லை. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் சாபம் சோதம் கொமோரா போன்ற நகர்களுக்கு ஏற்பட்ட விளைவை விட மோசமான விளைவாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அவரை விட்டு நன்மை வாழ நினைக்கின்ற மக்கள் எத்தனையோ பேர். உறுதியாக நிற்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும். எப்படி விசுவாசத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக மிகவும் ஒரு அருமையான உதாரணத்தை இன்று நமக்கு திருச்சபை முன்வைக்கின்றது. நாம் நம்முடைய ஆண்டவர், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் நாம் எல்லோரும் இப்ப இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நாம சொல்றது என்ன சொல்ல போறோம்? விசுவாச பிரமாணத்தை சொல்ல போறோம். அந்த விசுவாச பிரமாணம் புத்தகத்தில் இருக்குது, மனசுல இருக்குது, ஆனா வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்ல முடியும். புத்தகத்தில் இருக்கு, புத்தகத்தை பார்த்து நாம விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறவங்க மனப்பாடமா சொல்லுவோம். ஆனா புத்தகமும் மனப்பாடமும் மட்டும் பத்தாது. நாம் அந்த விசுவாசத்தை ஒரு விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, யோபு சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவர் தான் கடவுள், அவர் என்னை பாதுகாப்பார். அதே போன்று தீச்சூளையில் நீ எங்களை எரிந்தாலும் அவர் எங்களை பாதுகாப்பார். அப்படியே பாதுகாக்கவில்லை என்றால் கூட அவர் தான் எங்கள் கடவுள் என்று இந்த 3 பேரும் சொல்லுவதை பார்க்கின்றோம். இந்த 3 பேரும் சொல்வதை போல, யோபு சொல்வதை போல, இன்று நமது திருச்சபை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரும் இருந்து அதே போன்ற ஒரு சாட்சியாக நாம் வாழ நம்மை அழைக்கிறார். பேதுருவிடம் கேட்டோம் என்றால் பேதுரு சொல்லுகின்றார், நாம் எல்லோரும் மகா இருளில் இருந்து, அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டோம். மகா இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை நாம் அறிக்கையிட வேண்டும். அதுதான் பவுலுடைய பேதுரு சொல்றது, நாம் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டோம். யாரால் கொண்டு வரப்பட்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கொண்டு வரப்பட்டோம். அதை நாம் அறிக்கையிட வேண்டும். அதை நாம் அறிக்கையிட வேண்டும். அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கடமை. இருளில் இருந்தோம், ஒளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒளிக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு நாம் எப்படியெல்லாம் மாறி இருக்கின்றோம்? ஆண்டவருடைய சொந்தக்காரர்களாக மாறி இருக்கின்றோம், குருக்களாக மாறி இருக்கின்றோம், ஆசாரியர்களாக மாறி இருக்கின்றோம், அரசர்களாக மாறி இருக்கின்றோம், அரச பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம், ஆண்டவருடைய ரத்த சம்பந்தமாக மாறி இருக்கின்றோம். அப்போ அப்படியெல்லாம் மாறி இருக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை பிரசங்கிக்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, ஒவ்வொரு செயலின் மூலமாக பிரசங்கிக்க வேண்டும். அந்த 3 பேரும் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணல. அந்த 3 பேரும் அரசனுக்கு முன்னால, ஆண்டவர் யெகோவா தேவன் தான் எங்கள் கடவுள், நீ வணங்குகிற தெய்வம் எங்கள் தெய்வம் அல்ல என்பதை மிகவும் தெளிவாக, ஆணித்தரமாக, நீ என்னை அடிச்சாலும் சரி, பொண்ணாலும் சரி, தீர போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போ, உன் கையில் இருந்து எங்களை காப்ப.
இந்த அருமையான நாளையும் நீர் ஆசீர்வதித்து அடியார்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமென். நல்ல தகப்பனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன்று எங்கள் கடவுள் உண்மையான கடவுள், எந்த சூழ்நிலையிலும் எங்களை காக்க வல்லவர். அரசு ஆணைகளுக்கு எதிராக கூட நாங்கள் நடந்தாலும் அது அவருக்கு பிரியமான வழியாக இருந்தால் அவர் எங்களை பாதுகாப்பார் என்று உறுதியாக சொன்ன அந்த 3 பேரை போல என் நல்ல தகப்பனே, யோபுவை போன்று அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே எனக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீரே எங்கள் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிட்டு பாட அடியார்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர் நல்ல தகவலை அடியார்களோடு என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்த முறையிலே அன்று அந்த 3 பேருடைய சாட்சியால் ஒரு அரசே மனம் திரும்பியது. அரசர் மனம் திரும்பினார், அரசருடைய ஆட்சியே மனம் திரும்பியது. ஆட்சியின் கீழ் இருந்த அத்தனை பேரும் முழுவதுமாக ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று எங்கள் எல்லோரையும் ஆண்டவரை அந்த 72 பேரை அனுப்பியது போல அவர்கள் 72 பேரும் திரும்பி வந்து சொன்னது, ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம், உங்களுடைய பெயரை சொன்னால் போதும், பேய்கள் கூட நடுங்குகின்றன என்று. அவர்கள் உங்களுடைய பெயரை சுமந்து நிற்கும் நாங்கள், உங்களுடைய பெயரை சுமந்து நிற்கும் நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நல்ல தகவல், பேய்கள் கூட உங்களுடைய பெயரை நாங்கள் அறிவிக்கும் பொழுது அதை போட வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையாக சொல்லாமல் செயலாக ஒவ்வொரு காரியத்தினாலும் நீர் வெளிப்பட எங்கள் ஒவ்வொருவரும் நீர் வெளிப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டாடுகிறோம். எல்லோரும் எழுந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மணி அடுத்ததாக உட்பவித்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்ட சிலுவையில் அறையில் மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரித்தவரிடத்திலிருந்து எழுந்தெழுதினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையில பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் உள்ள சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம், தேவனரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல், இந்த கொரோனாவின் பயமில்லாமல் உண்மையிலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்திருளும். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளையும் உம்முடைய தேவ கிருபையால் நிறைத்து இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன்று கொரோனா எங்கள் வழியில் நின்றால் கூட அதை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் நாங்கள் வணங்கப் போகின்ற தெய்வம் எங்களை பாதுகாப்பார் என்ற உறுதியோடு வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆமென். நல்ல தகப்பனே, எங்கள் எல்லோரையும் நீர் பாதுகாக்கின்றீர், நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், உம்முடைய கிருபையால் நிறைத்திருக்கின்றீர், உம்முடைய குணமளிக்கும் வல்லமையால் நிறைத்திருக்கின்றீர், உம்முடைய பாதுகாக்கும் தேவ தூதர்களால் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே.
ஆமென். நல்ல தகப்பனே, நம்பி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நம்பிக்கை வீண் போகாதபடி காத்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் பேரோ மன்றாடுகின்றோம். எங்கள் குருசேகரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் குருசேகரத்தில் உள்ள 4 திருச்சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. 4 திருச்சபைகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. ஆமென். நல்ல தகப்பனே, நீர் எங்களை பாதுகாக்கின்ற தேவன். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பில் இருந்து நாங்கள் விலகி இருக்க முடியாத அளவிற்கு எங்களை பாதுகாக்கின்ற தேவன் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையால் அறிக்கையிட இந்த நல்ல நாளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவ தூதர்களால் பாதுகாத்து ஆவியானவர் வல்லமையாளர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடு நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.